உங்கள் அத்தை எங்கே காணோம்? அவங்க ஓட்டு போட போயிருக்காங்க. நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 2 பேரும் ஓட்டு போட போயிருக்காங்க. நான் போட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. காலியாக இருந்தது. நல்ல வேலை. அதுவும் அங்கேருந்து பஸ் ஏறி வந்து என்ன கஷ்டமாக இருக்குது. இந்த வெயிலில் தாங்க முடியல. அதான் வெயிலுக்கு முன்னாடி போயிடணும்னு வந்தேன் பார்த்துக்க. ஓட்டு போட்டது நல்ல வேலை, காலியாக இருந்துச்சு. போட்டுட்டு அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு போயிடலாமேன்னு தான் வந்தேன். உங்கள் வீட்டுக்கு போனியா? அதெல்லாம் போகல. அங்கே எதுக்கு நான் போகணும்? ஏன்னா வேணான்னு தானே அவர் விட்டுட்டு வந்தார் எங்கள் அக்கா வீட்டில். அப்புறம் எதுக்கு நான் போகணுங்க? நான்லாம் போகல. நல்ல வேலை, சொத்துக்கு கையெழுத்து போட ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துகிட்டு போனேன்ல, அதை வச்சு நான் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். அந்த வீட்டு பக்கமே நான் போகல. நான் ஏன் போகிறேன்? என்னமோ நேற்று உன் மாமியார் ஓட்டு போட என் மருமக வருவா, சின்ன மருமக ஓட்டு போட அங்கே போயிருக்கா அப்படின்லாம் சொன்னாதான் சொன்னாங்க அத்தை. அதெல்லாம் நல்ல வக்கனையாக தான் பேசுவா. பொய் வாயை திறந்தா ஒரே பொய் தான். முழு பூசணிக்காய் அப்படியே சோத்தில் மறைப்பாவ. மருமக சண்டை போட்டு மருமகளை துரத்திட்டு அசிங்கம் தானே, அதனால அப்படி சொல்லியிருப்பாவ. ஆமாம், மகளிரில் 5000 ரூபாய் போட்டாங்களே, அதெல்லாம் கூட நீங்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட தரலன்னுலாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. அடப்பாவுமே, அப்படியா சொல்லிச்சு அந்த பொம்பளை? எங்களுக்கு எங்கே தந்துச்சு? அதுதான் எடுத்துக்கிச்சு. அதுக்கு தானே வரும். ரேஷன் கார்டெல்லாம் ஒன்றா தானே இருக்குது. அதுதான் குடும்ப தலைவின் பேர் இருக்குது. இப்படி தான் பார்த்துக்க. வீட்டில் பண்ணுறதெல்லாம் அது அரசாச்சு. ஆனால் வெளியே சொல்கிறதெல்லாம் என்னமோ அது வேலைக்காரி மாதிரியும், நான் என்னமோ எஜமானி அம்மா மாதிரியும் என் இஷ்டப்படி நடக்கிற மாதிரி தான் வெளியெல்லாம் சொல்லும் பார்த்துக்க. ஆனால் உண்மையிலேயே அந்த வீட்டில் சம்பளம் வாங்காத வேலைக்காரி நான் தான் பார்த்துக்க. இருக்கட்டும், எங்கள் அத்தை வரட்டும், நான் சொல்கிறேன். சொல்லி கேட்க சொல்கிறேன். இப்படி சொன்னீங்களாமே உங்கள் மருமகளை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்க சொல்கிறேன். அப்போ தான் அவங்க இன்னொரு வாட்டி பொய் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கேட்டால் மட்டும் அப்படியே உண்மையை சொல்லிட போகிறவ எங்கள் மாமியார். சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? ஏன் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம்ல? இல்லை, நானும் சுஷ்மாவும் பீச்சுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதனால் அவள் ரெடியாக இருப்பா. சரி, நான் போயிட்டு வரேன்னே. பாய். ஓகே, பாய். நம்ம வீட்டில் உள்ளோடி மாதிரி இருக்கு. இங்கே வந்துட்டு போயிருக்கா வீட்டுக்கு வராம? இல்லை, அவள் தலை தானே. வீட்டுக்கு வராமல் அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கா என்ன? ஓட்டு போட வந்தாங்களா? அதான் என்னை பார்த்து பேசிட்டு போக வந்தாங்க. உன் வீட்டுக்கு வந்திருக்கா? மாமியாக்காரி என்னை பார்க்கணும்னு அவளுக்கு தோணலை. அவள் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கா. அவங்க வரலன்னா அதை நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ? போ, மாமியார் இருக்காவ, தப்பா நினைப்பாவ. நீ இப்படி இருக்கக்கூடாது, வாழ்ற பிள்ளைன்னு சொல்ல மாட்டா போல என்ன? அதை நீங்கள் நடந்துக்கிற முறையில் உங்கள் மருமக பண்ணணும். அதை நாங்கள் சொல்லி அதை பண்ணக்கூடாது. நீங்கள் யாரும் ஏன் மருமகளை மிரட்டுறீங்க? அப்படியே ஊரில் இல்லாத மருமகா உன் மருமக தான். நான் கேட்டுவிட்டேன்னு வந்துட்டான். ஆமாம், ஊரில் இருக்க மருமகளோ இல்லாத மருமகளோ மருமக எனக்கு கொஸ்தி தாங்க. அவகிட்ட நீங்கள் இப்படி சத்தம் போட்டு பேசுறது எனக்கு பிடிக்கல. நல்லா பார்த்துக்கோங்க. மருமகானே ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடாத. என் தலையில் தானே நான் வச்சு ஆடிட்டு இருக்கேன். உங்களை ஒன்றும் ஆட சொல்லலையே. உங்கள் மருமகளை வச்சு உங்களால் ஆட முடியலன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அடுத்த வீட்டுக்கு அதை பார்க்க வராதிங்க. எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஒரு நாள் உங்கள் 2 பேருக்கு சண்டை வராமையா போயிடும். எத்தனை நாள் இப்படி நடிச்சிட்டு கிடப்பியா 2 பேரும் நாடகம் ஆடிக்கிட்டு? உங்களை மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா நாடகம் ஆடுறதுக்கு? 5000 ரூபாய் காசை வாங்கிட்டு ஊர் சுத்த போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு வந்து கலை சொல்கிறாங்க, அந்த காசை அவங்க வாங்கவே இல்லையா? நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. ஏன் இப்படி அபாண்டமாக போய் சொல்கிறீங்க? காசை நீங்கள் எடுத்துக்கிட்டு. ஆமாம், நீ வாங்கி கொடுத்த புடவை கூட தான் உன் மாமியார் கறிக்கு பிடிக்கலையா? ஏதோ பட்டு புடவை வாங்கி கொடுத்தியாமே, அது உன் மாமியாருக்கு பிடிக்கவே இல்லையா? அது தெரியுமா முதல்ல உனக்கு?